வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வீட்டுக்கு போன விஜய் அழகியோட ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க அனாமிகா. அவ்வளோ தூரம் சொல்லி எதுக்காக இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா திரும்ப திரும்ப விஜய் கிட்ட சண்டை போட, பாரு அனாமிகா, நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான், என்னால் அழகியை விட்டு கொடுக்க முடியாது. இனிமேல் அழகி இங்கே தான் இருக்க போகிறா, எங்கேயும் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத கேட்டு பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க அனாமிகா. பாரு விஜய், முடிவாக நான் ஒன்று கேட்குறேன், ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைனா இவன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத கேட்ட விஜய் அனாமிகாவை பார்த்த விஜய் என்ன பண்ணுறாரு, இங்கே பாரு அனாமிகா, என்னோட முடிவை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ முடிவெடுக்க வேண்டியது நீ தான் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் கோச்சிட்டு போன மகாவை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்காரு சூர்யா. எப்படியாவது மகாவை சமாதானப்படுத்தி ஆகணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க இன்னும் பேச ட்ரை பண்ணுறாரு மகா. அதையும் மீறி பயங்கர கோவத்தோடு இருக்காங்க சூர்யா மேலே. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யா சூர்யா பார்த்து, இதெல்லாம் உங்களுக்கு வேணும் தான் சூர்யா, அவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணீங்கல்ல, கண்டிப்பாக இந்த இதுவெல்லாம் வேணும் தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஐஸ்வர்யா நீயே இதை மாதிரி சொல்லலாமா, நான் எப்படியாவது மகா கிட்ட பேசணும், அவளை சமாதானப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறேன், நீயே இப்படி சொன்னால் எப்படி தான் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறத கேட்ட ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக மகாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அவளை ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நினச்சா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. சூர்யா, நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை செய்வீங்களா மகாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பாக ஐஸ்வர்யா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளுக்காக வாங்கி கொடுத்தீங்கல்ல ஒரு மெட்டி, அதே மாதிரி இன்னொரு மெட்டி வாங்கிட்டு மகா காலில் போட்டு விடுங்க, அதுக்கப்புறமா மகாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இதை வச்சு ஐஸ்வர்யா அந்த மாதிரி ஒரு வேலையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மெட்டியை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருந்தது, அதை வச்சு நான் சொல்கிறேன் சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. மூலியமாக யோசிச்சுக்கிட்டே இருந்த சூர்யா என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டு இருக்கும்போது மகாவோட காலில் இந்த மெட்டியை போட்டு விடுறாரு. மகா, என்னை மன்னிச்சிட்டு, நான் உன்னை ஏமாத்திருந்துருக்கக்கூடாது, உங்ககிட்டயாவது நான் உண்மையை சொல்லியிருந்துருக்கணும், எல்லாம் என் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி மகா தூங்கிட்டு இருக்க தருணமாக பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மகா எழுந்ததும், எதுக்காக இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை மகா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, மகாவோட காலில் இருந்த மெட்டியை பார்த்துட்டு, என்ன இது, யார் எனக்காக மெட்டி போட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் கேட்க, அந்த மகா உனக்காக போட்டு விட்டேன், பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, எதுக்காக எனக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப மகா சூர்யா கிட்ட சண்டை போடுறாங்க. மகா கோவப்படுறதை பார்த்த சூர்யா என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப சாரி மகா, ப்ளீஸ் மகா, என்னை புரிஞ்சுக்க மகா, உங்ககிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியல, ப்ளீஸ் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கெஞ்சுறாரு. ஒரு பக்கம் இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சித்ரா தேவி தான். ஆனால் இதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, வேற ஒருத்தவங்க கிட்ட மாட்டி வேணும் அப்படின்றதால அனாமிகா பேரை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சூர்யா மகா சமாதானப்படுத்துகிறாங்களா இல்லையா, இதே கோவத்தோடு தான் மகா இருக்காங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.